الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. وقال أيضا المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير أملا. وقال أيضا إنما أموالكم وأولادكم فتنة والله عنده أجر عظيم. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إذا مات ابن آدم انقطع عمله إلا من ثلاث صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له. وقال صلى الله عليه وسلم أيضا ما نحل والد ولدا نحلا أفضل من أدب حسن أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். ஹிஜ்ரி 1447 ஆண்டின் துல்ஹிஜ்ஜா மாதத்தின் இறுதி ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ஒரு சில தினங்களிலே 1448 ஆண்டை புது வருடத்தை ஆரம்பிக்க இருக்கிறோம். முஹர்ரமிலே கால் பதிக்க இருக்கிறோம். நம்முடைய இஸ்லாமிய வருடம் முடிகிறது. நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை கொஞ்சம் சற்று சீர்தூக்கி சிந்தித்து பார்த்து திருத்தப்பட வேண்டிய விடயங்களை திருத்தி முன்னேற வேண்டிய விடயங்களில் முன்னேறி முழுமையாக விட வேண்டிய விடயங்களை விட்டு ஒரு புது வாழ்க்கையை வாழ்ந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்கு இந்த முஹர்ரமை அல்லாஹ் காரணமாக்குவானாக. அன்பானவர்களே, நாம் எல்லோரும் இப்பொழுது மஸ்ஜிதிலே உட்கார்ந்திருக்கிறோம், வந்து கொண்டிருக்கிறோம், புது செய்து கொண்டிருக்கிறோம். மதரசா மார்க்க கல்வி சம்பந்தப்பட்ட துறையிலே உள்ளவர்களை விடுத்து ஏனையவர்களும் சில கேள்விகளை நான் கேட்டு என்னுடைய தலைப்பை நான் ஆரம்பிக்கிறேன். நாம் செய்த வுது எங்கு படித்த வுது? எத்தனை வயதில் படித்தோம்? தக்பீர் கட்டினோம். வஜ்ஜஹத் முதல் அத்தஹியாத் வரைக்கும் ஓதப்பட வேண்டிய விடயங்களை சூரா ஃபாத்திஹாவை எங்கு படித்தோம்? எப்பொழுது பாடமாக்கினோம்?
சொல்லும் முறையை எங்கு படித்தோம், யாரிடம் படித்தோம், எத்தனை வயதில் படித்தோம்? அன்பானவர்களே, இந்த ஜும்மாவுடைய கடமை என்ற இது ஜும்மா ஒரு கடமை, இதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை எத்தனை வயதில் எங்கு படித்தோம், யாரிடம் படித்தோம்? அன்றாடம் செய்கின்ற மார்க்க அனுஷ்டானங்கள், கடமைகள், வணக்க வழிபாடுகளுடைய முறைகளை எத்தனை வயதில் யாரிடம் எங்கு படித்தோம்? பெரும்பான்மையாக எல்லோருடைய பதிலும் ஒன்றாக இருக்கும். குர்ஆன் மதரசா லெப்பையிடம் படித்தோம். இன்று 60 வயது 6 வயதில் படித்தோம், 55 வருடங்களுக்கு முன்னால். இன்று 75 வயது 70 வருடங்களுக்கு முன்னால் 5 வயதில் படித்தோம். இஸ்லாத்தின் கடமைகள் 5 என்ற அந்த பாடத்தை படித்தது குர்ஆன் மதரசாவில். 50 வருடங்களாக நம்முடைய வுதுவை, நம்முடைய தொழுகையை, நம்முடைய குர்ஆனை இன்று வரைக்கும் தொடர்வதற்கு அஸ்திவாரமாக இருந்தது அந்த காலத்து லெப்ப, அந்த காலத்து லெப்பம்மா, அந்த காலத்து முஅல்லிம், அந்த காலத்து முஅல்லிமா. நம்முடைய சமகால இளைஞர்களுடைய, இளம் சமூகத்துடைய நிலைமை என்னவென்று உங்களுடைய பிள்ளைகளை வைத்து நீங்கள் விளங்கலாம். வுது செய்ய தெரியாத ஒரு காலம், அல்லாஹ்வுடைய பெயரை சரியா உச்சரிக்க தெரியாத காலம், கலிமாவை சரியாக உச்சரிக்க தெரியாத ஒரு காலத்தில் வாழ்கிறோம். நம்ம 30 வருடத்தில் நம்முடைய பரம்பரை வியாபாரிகளாக, மந்திரிமார்களாக, அரசியல்வாதிகளாக, டாக்டர்களாக, இன்ஜினியர்களாக, லோயர்களாக, நீதிபதிகளாக எந்த அடையாளத்தோடு வலம் பெறப் போகிறார்கள்? இந்த சபையிலே 80 தாண்டிய என்ன பாட்டன்மாரும் இருக்கலாம். உங்களுடைய சூரா ஃபாத்திஹா, வுது, உங்களுடைய தக்பீர், உங்களுடைய ருக்கு, உங்களுடைய சுஜூத், நீங்கள் செய்த உம்ரா, நீங்கள் செய்த ஹஜ்ஜுடைய கடமையை எத்தனை வயதில் படித்தீர்கள்? 72 73 வருடங்களுக்கு முன்னால் லெப்பையிடம் படித்தீர்கள். இன்று என்ன நிலைமை தெரியுமா? குர்ஆன் எல்லாம் நேரம் கிடைத்தால் எப்படி எப்படியெல்லாம் டைம் கிடைக்கிறதோ அப்படி எப்படியெல்லாம் கிளாஸுகளை போட்டு பிள்ளைகளை பண்டிதர்களாக மாற்ற வேண்டும். தவறில்லை, தவறில்லை. வியாபாரத்தில் கொடி கட்டி பாருங்கள். சந்திர மண்டலத்திலே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அமைக்கப்பட்டு, செவ்வாய் கிரகத்திலே வியாபார தளம் அமைக்கப்பட்டு ரெண்ட் அவுட் பண்ணப்படும் பொழுது உங்களிடம் வசதி இருந்தால் அங்கும் ரெண்ட் அவுட் பண்ணுங்கள். அங்கு போனாலும் தொழுகையோடு செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஈமானோடு, ஆன்மீகத்தோடு, இஸ்லாமிய பற்றோடு ஒவ்வொரு அமலும் இபாதத்தையும் எங்கு படித்தோம், யாரிடம் படித்தோம், எத்தனை வயதில் படித்தோம் என்ற கேள்விகளை உங்களுடைய மனதுக்குள் கேட்டு, பாட்டன்மார்களே, பெரியப்பாமார்களே, சாச்சாமார்களே, மாமாமார்களே, நானாமார்களே, அப்பாமார்களே, கொஞ்சம் பதில் சொல்லிக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த காலத்தில் கற்கின்ற துறைகள் குறைவு, ஞானங்களுடைய வழிவகைகள் குறைவு, கற்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு, ஏன் உலமாக்களே குறைவு. ஆனால் கற்றோம் இன்று வரைக்கும் அதை பேணுகிறோம். நோன்பை முடிக்கக்கூடிய காரியங்களை எங்கு படித்தோம், எத்தனை வயதில் படித்தோம்? அசுத்தங்களில் சுத்தம் செய்கின்ற முறைகளை, வெளிவாசல் சேவைகளை நிறைவேற்றுகின்ற முறைகளை எப்பொழுது எங்கு படித்தோம், எத்தனை வயதில் படித்தோம்? அன்பானவர்களே, நம்முடைய இளம் சமூகம் கழித்து விட்டு கழுகாமல் போகின்ற காலம். எங்கு போய் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வீட்டில் இஸ்லாம் மிஞ்சுமா? நம்முடைய பரம்பரையில் இஸ்லாத்துடைய அடையாளம் இருக்குமா? இதுதான் என்னுடைய தலைப்பு. கண்ணியமானவர்களே, நிதானமாக அமைதியாக பேசுவது, உங்களை தூங்க போடுவதற்கல்ல. யாரும் தூங்க வேண்டாம். நெஞ்சால் காபாவை, கிபிலாவை முன்னோக்கி இருக்க நீங்கள் கண்ணால் என்னுடைய முகத்தை முன்னோக்கி நீங்கள் குத்துபா கேட்க வேண்டும். குத்துபாவில் தூங்குகின்ற
அந்த 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 அநாகரிகமான பழக்கத்தை இந்த துல்ஹஜ் கடைசி ஜும்மாவோடு அப்படியே ஒதுக்கி விடுவோம். மிம்பரிலே ஹத்தீப் ஏறி சொல்கின்ற சலாமுக்கு மஸ்ஜிதுக்குள் இருந்து பதில் சொல்லுகின்ற அளவுக்கு ஜும்மாவுக்கு நேரத்தோடு வருவோம். இக்காம சொல்லும் பொழுது அல்ல, அரபு கொத்துபாவின் பொழுது அல்ல, 2 ரக்காத்தில் ஓடி வந்து அந்த அரை மணித்தியாலும் நிறுவனங்களுக்குள்ளும் 2-3 பில்லுகளை கிழிக்காமல் அதான் சொல்லும் பொழுது கடைகளை மூடுவோம். மாற்றம் ஆரம்பிக்க வேண்டும். கடையிலிருந்து, பஜாரில் இருந்து அதான் சொல்லும் பொழுது கடையை திறந்து வைத்துக் கொண்டு பிள்ளை சீரேவியாக வரும் என்றால் அந்த பிள்ளை உங்களிடம் தான் பாடம் படிக்கிறது. என்னுடைய தந்தை வெள்ளிக்கிழமையை மதிக்காத தந்தை. நீங்கள் அதான் சொல்லும் பொழுது நான் பஜாரில் இருக்கவில்லை, எப்படி என்று தெரியாது. திறந்திருந்தால் தவறு, இன்னும் மூடவில்லை என்றிருந்தால் மகா தவறு, மகா தவறு. எங்கிருந்து ஆரம்பிப்பது மாற்றத்தை? கேள்விகள் பதில் முகவுரை முடிந்துவிட்டது. இப்பொழுது குர்ஆன் பேசுகின்ற 2 குழந்தைகளை பற்றி உங்களுக்கு முன்னால் வைக்கப் போகிறேன். ஒரு குழந்தையை பற்றி பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது, பேசப்படக்கூடிய மாதம். இன்னும் ஒரு குழந்தை தலைப்போடு இணைத்து, ஒன்று பாசிட்டிவான நேர்மறையான, இன்னும் ஒன்று எதிர்மறையான, தண்ணீரும் நெருப்பும் வெள்ளையும் கருப்பும் போன்ற 2 குழந்தைகளை குர்ஆன் பேசுகிறது. நம்முடைய பிள்ளை எப்படிப்பட்ட குழந்தையாக வர வேண்டும்? முடிவு உங்களுடைய கையில். அதுக்கு என்ன வழிவகைகளை செய்திருக்கிறோம்? படிப்புக்கு இஸ்லாம் தடை அல்ல, கிளாஸுக்கு தடை அல்ல. அந்த கிளாஸ் குர்ஆனுடைய கிளாஸை கீழே போட்டு விட்டு ஓவர்டேக் பண்ணும் என்றால் அது தரித்திரியம், அது முசீபத். அதைத்தான் சொல்ல வருகிறேன். அன்பானவர்களே, குறையாக சொல்லவில்லை. ஏனைய கலைகளுக்கு 7, 8, 10, 12 மணித்தியாலங்கள் நோமலாக சாதாரணமாக ஒதுக்கப்படுகிறது. குர்ஆனுக்கு ஒதுக்கப்படுவது ஆக கூடுதலாக 90 நிமிடங்கள் தான். அதிலும் 90 நிமிடங்களும் பிள்ளை பூர்த்தியாக வகுப்பில் இருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறி. 30 பிள்ளைகள் என்றால் 10 பிள்ளைகள் தான் நேரத்துக்கு வரும். 15 பிள்ளைகள் 80 நிமிடங்கள் இருக்கும். 10 பிள்ளைகள், இன்னும் 10 பிள்ளைகள் 60 நிமிடங்கள், இன்னும் ஒரு 5 பிள்ளைகள் 10 நிமிடம் தான் இருக்கும். ஏன், ஏதாவது கிளாஸை முடித்துவிட்டு இடம் கிடைக்கும் பொழுது வந்து உட்கார்ந்து விட்டு மீண்டும் ஒரு பிள்ளை என்ன செய்யும், 50வது நிமிடத்திலே அதற்கிடம் சொல்லிவிட்டு அந்த கிளாஸ் இருக்கிறது என்று போகும். நல்லம். பிள்ளையுடைய எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டும், பண்டிதராக மாற வேண்டும், இளமானியாக, முதுமானியாக, கலாநிதியாக மாற வேண்டும், தடையில்லை. ஆனால் நன்றாக ஒன்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், குர்ஆனை அவமதித்து நீங்கள் பிள்ளைகளை சீராக்க நினைப்பது அஸ்திவாரம் இல்லாமல் கட்டிடம் கட்டுவதற்கு தயாராகுவது போன்று. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அறிவு, ஞானம், கல்வி எல்லாவற்றுக்கும் அஸ்திவாரம் குர்ஆன். குர்ஆனை நாம் சரியாக படிக்கவில்லை. இக்ரா என்ற அந்த வசனம் குர்ஆனுடைய முதலாவது வசனம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். விஞ்ஞான புத்தகத்துடையதோ, கணித புத்தகத்துடையோ, புவியியல் புத்தகத்துடையோ, பொறியியலுடைய சம்பந்தப்பட்ட கலையுடைய தியரியுடைய வசனம் அல்ல, அல் குர்ஆனுடைய வசனம் என்பதை மறந்து குர்ஆனை ஒதுக்கிவிட்டு மற்ற எல்லா விடயங்களையும் படிக்கிறோம். இதுதான் நம்முடைய விளக்க குறைபாடு. நான் ஆரம்பம் சொல்லிவிட்டேன், கொடிகட்டி பறக்க வேண்டும் குர்ஆனோடு. சமகாலம் எத்தனை நாட்டு ஜனாதிபதிகள் ஹாஃபில், விளையாட்டு வீரர்கள் ஹாஃபில், எல்லோரும் டெப்போடும் லேப்டாப்போடும் போனோடும் போகின்ற பொழுது அந்த விளையாட்டு வீரர்களில் சிலரை பார்க்கிறோம் குர்ஆனோடு போகிறார்கள். விளையாட்டுக்கு இஸ்லாம் தடையல்ல. அப்படிப்பட்ட விளையாட்டு வீரர்கள் முன்னுதாரணம். அவர்கள் குர்ஆனோடு ஓய்வு நேரங்களை குர்ஆனிலே கழிப்பார்கள். நவீன கால சில உதாரணங்களையும் சொல்ல வேண்டும். ஏனைய உரைகளிலே நாம் நாடு, ஊர் பேரெல்லாம் சொல்லித்தான் சொல்லுவோம். சொல்லும் பொழுதே உங்களுக்கு விளங்கிவிடும். சில உதாரணங்களை அந்த துறையிலும் எடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு விளையாட்டு, ஒரு கிரிக்கெட் துறையிலே ஒரு நட்சத்திரம் இருந்தார். ஒரு காலத்திலே வாலிபர்கள், இளைஞர்கள் அதிகமாக இருக்கின்ற சபை, அவர்களையும் ஈர்க்க வேண்டும். ஒரு காலத்திலே T20 ODI டெஸ்ட் 20க்கு 20 50 ஓவர் ஒரு நாள் போட்டி டெஸ்ட், 3லும் நம்பர் 1 பேட்ஸ்மேனாக திகழ்ந்தவர்
அந்த அணியில் ஒருவர், ஒரு விளையாட்டு வீரருடைய நண்பர் இஸ்லாத்துக்கு வந்தார். அவர் இன்னும் விளையாடுகிறார் இடைக்கிடையே. அவரும் இனி சொல்லப்பட்ட அந்த முஸ்லிம் சகோதரரும் மூத்தவருடைய விளையாட்டுகளிலே பங்கெடுக்கிறார். இஸ்லாத்துக்கு வந்த அந்த டீமுடைய பிளேயர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு எனக்கு மோட்டிவாக, உந்து சக்தியாக, தூண்டுகோலாக இருந்த காரணிகளை அவரே சொல்லும் பொழுது சொல்கின்ற ஒரு விடயம்தான், ஓய்வு நேரங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு களியாட்டங்களிலே, ஒவ்வொரு பொழுதுபோக்களிலே, ஒவ்வொரு என்டர்டைன்மெண்டிலே, ஒவ்வொரு ஹாபியிலே இருக்கின்ற பொழுது இந்த முஸ்லிம் வீரர் குரான் ஓதிக்கொண்டிருப்பார். நான் பக்கத்தில் உட்கார்ந்து அந்த குரானை செவிமடுத்துக் கொண்டிருப்பேன். அது எனக்கு ராகத்தாக இருக்கும். உலக ஆட்ட நாயகன் குரானோடு அவருடைய குரான் திலாவத் தன்னுடைய டீமில் ஒருவருக்கு ஹிதாயத் கிடைப்பதற்கு காரணம். முதல்லின்னா இதைத்தான் பேசுகிறோம். 50, 30, 40 வருடங்களாக பஜாரிலே கடை, 3வது பரம்பரை போகிறது கடைக்கு. 90, 100 வருடங்களை தாண்டி கேஷியர் டேபிளில் எல்லாம் இருக்கிறது. பில் புக் இருக்கிறது, லேப்டாப் இருக்கிறது, 1-2 பேனா இருக்கிறது, கரண்ட் போனால் வேலை செய்கின்ற சார்ஜிங் பேன் இருக்கிறது, அதே போன்ற கண்ணியமான சிசிடிவி கேமரா இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. போன் இருக்கிறது, டப் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. எத்தனை கேஷியர் டேபிளில் குரான் இருக்கிறது? 30 வருடங்களாக இருக்கிறேன், 40 வருடங்களாக இருக்கிறேன், 25 வருடங்களாக இருக்கிறேன். ஓய்வு நேரம் எல்லாம் யூடியூபிலும், டிக்டாக்கிலும், பேஸ்புக்கிலும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, இருக்கின்றவர்கள் அவனை சொன்னால் நீங்கள் மறுக்க மாட்டீர்கள். போனுக்கு கொடுக்கின்ற ஸ்கிரீன் டைமை குரானுக்கு கொடுத்தால் இந்த சபையில் 50% மேலானவர்கள் ஹாஃபிதுகளா இருக்கும். இன்னும் ஒரு 25% ஒரு 20 ஜுது பாடமாக்கி இருப்போம். இன்னும் ஒரு 10-15% 10 ஜுதுக்கள் பாடமாக்கி இருப்போம். எங்கு வாழ்கிறோம்? என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்? கேஷியர் சீட்டிலே எல்லாம் இருக்கிறது, குரான் இல்லை. அன்பானவர்களே, இதுதான் என்னுடைய பேசிக்கொண்டு போகின்ற தலைப்பு. விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். எங்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கனான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட பிள்ளை? தாய் தந்தையை தலைக்கு மேல் மதித்த பிள்ளை. அன்பு மகனே, உன்னை அறுப்பதாக கனவு கண்டேன். அல்லாஹ்வுடைய கட்டளை. பந்தூர் மாதா தாரா. சம்பவங்கள் பேசப்பட்டிருக்கு, படிப்பினை சொல்கிறேன். அபிப்பிராயம் என்ன? அபிப்பிராயம் அனுமதி கேட்கவில்லை. மகனுடைய அந்த மைண்ட் செட்டை, சுபாவத்தை கொஞ்சம் சீர் செய்ய, சோதுவாக்க. என்னவாப்பா, அல்லாஹ் சொன்னா செஞ்சிருவீங்களா? உன் ரப்பு சொன்னா என்ன அறுத்துவீங்களா? உனக்கு இது இறக்கம் இல்லையா? உங்களுக்கு தாய் தந்தை பாசம் இல்லையா? உங்களுக்கு பிள்ளை பாசம் இல்லையா? அவட அல்லாஹ் சொல்றத எல்லாம் கண்ணை முடிச்சு செஞ்சிருவீங்களா என்ற குதர்க்கம் புரிகின்ற, தந்தையோடு ஆகிய பண்ணுகின்ற, விவாதம் புரிகின்ற பிள்ளையாக வளர்க்கப்படவில்லை. சிந்திக்கவில்லை, யோசிக்கவில்லை. என்னுடைய தந்தை, அருமை தந்தையே, உங்களுக்கு ஏவப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுங்கள், என்னை குர்பான் கொடுங்கள். இப்படிப்பட்ட பிள்ளை தேவையா? வெள்ளம் வரப்போகிறது, கப்பலை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள், கப்பல் தயாரித்து முடிக்கப்படுகிறது, பாலைவனத்திலே செய்கிறார்கள். கனிமலை வெள்ளம் வருகிறது, மழையும் கொட்டுகிறது. கப்பலிலே மூமின்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், எல்லா படைப்பினங்களும் ஒவ்வொரு ஜோடிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லப்பட்ட பொழுது கனிமலை எதிரணியில் இருக்கிறான், காபிர்களில் இருக்கிறான். அன்பு ஒரு மகன் கன்ஆன் என்று சொல்லப்படக்கூடியவன். அந்த மகனை யா புனையர் கப்மானா, என்னுடைய அன்பு மகனே, என்னோடு எங்களோடு கப்பலில் ஏறிக்கொள் ராஜாவே, காபிர்களோடு சேர்ந்து விடாதே என்று சொன்னவுடன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பதில் எப்படி இருந்தது? இஃப்அல் மா துஅமர், உங்களுக்கு ஏவப்பட்ட கட்டளை நிறைவேற்றுங்கள் தந்தையே. இந்த மகனுடைய முழு சமூகத்துக்கு முன்னாலும், மக்களுக்கு முன்னாலும், தந்தைக்கு முன்னால்
தந்தையுடைய முகத்தில் கரிபூசுகின்ற பேச்சு பேசினான், தலைகுனிய வைக்கின்ற பேச்சு பேசினான், மனதை உடைக்கின்ற பேச்சை பேசினான், அவமானப்படுத்தினான், தந்தையுடைய கௌரவத்தை குழி தோண்டி புதைத்தான். ஜபல் என்ன பதில் தெரியுமா? உங்களோட கப்பல்ல ஏறி நான் என்ன காப்பாற்றிக் கொள்ளணும் என்ற அவசியம் இல்ல. சாவிலா ஜபல், நான் ஒரு இளைஞர், நான் ஒரு சக்தி உள்ளவன், நான் ஒரு வலுவானவன், பலமானவன், நான் மலையில் ஏறி என்னை காத்துக் கொள்வேன். மலையில் ஏறி வெள்ளத்தில் மூழ்காமல் என்னை காப்பாற்றிக் கொள்ள தெரியும், உங்களோட வேலையை பாருங்க என்ற ஒரு பாணியில் தான் பதில் சொன்னான். சாவிலா ஜபல் யாசிமுனி மினல் மா. மீண்டும் அப்படி பேசினாலும் பெற்றோர்களுக்கு ஒரு பாடம். பிள்ளை என்னதான் தவறு செய்தாலும், குற்றம் செய்தாலும், கொஞ்சம் விவாதம் இருந்தாலும், குதர்க்கம் புரிந்தாலும், நம்மளை அவமானப்படுத்துகின்ற பாணியில் நடந்து கொண்டாலும் பிள்ளைகளை திட்டக்கூடாது, பத்வா செய்யக்கூடாது, பிள்ளைகளை சபிக்க கூடாது. அது பாரிய ஒரு ஆபத்திலே கொண்டு போய் விடும். லா ததுவாலாம் புசிக்கும் வலா ததுவாலாம் வாலிக்கும் வலா ததுவாலா உலாதிக்கும் என்று சொன்னார்கள். உங்களுக்கு நீங்களே சபித்துக் கொள்ள வேண்டாம், சொத்துக்களையும் பொருட்களையும் சபிக்க வேண்டாம், உங்களுடைய பிள்ளைகளை சபிக்க வேண்டாம். அப்படி நீங்கள் சபிக்கும் பொழுது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கின்ற நேரத்துக்கு உடன்பட்டு விட வேண்டாம், செய்யக்கூடாது. இன்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு உட்பட்டவர்களை தவிர வேறு யாரும் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. மகனை பாதுகாக்கப்பட முடியாது, யாரும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்ற சம்பவத்திலே வருகின்ற கனான் போன்ற பிள்ளைகள் சமகாலத்தில் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். நவீன காலத்தில் நடந்த 2 நிதர்சனமான சம்பவங்களை இந்த துறைக்கு சொல்ல போகிறேன். நவீன காலம் என்றால் ஒரு சம்பவம் 2025ஆம் ஆண்டு ரமதானில், இன்னும் ஒரு சம்பவம் இன்றிலிருந்து 2 வாரங்களுக்குள். ஊர் பேரை தெரிந்து கொள்கிறேன். இப்படிப்பட்ட பிள்ளைகள் உருவாகி விட்டார்கள். ரமதானில் நடந்த சம்பவம், பஜாரிலே கடை இருக்கிறது, சைனா துபாய் எல்லாம் போய் வருகிறார், கோடிக்கணக்கு பெருமதியான வாகனம் வைத்திருக்கிறார், நல்ல வருமானம், நல்ல தொழில்துறை, பாப்பா நல்ல கடையை கொடுத்திருக்கிறார், வாகனத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல வியாபாரம் காட்டி கொடுத்திருக்கிறார். ரமதானில் நோன்போடு கொஞ்சம் உள்ளத்தை திறந்து கேளுங்கள். நோன்பு வாயோடு ஒரு ஆலிமிடம், அந்த ஆலிம் நேரடியாக சொன்ன தகவல், 4 நோன்பிலே நோன்பு வாயோடு அந்த மகன் சொல்லி இருக்கிறான். ஏதோ ஒரு தந்தையை பற்றி பேச்சு வரும்பொழுது, தந்தை கபராலி சொல்லி காட்டுவதற்கே நாவு கூசுகிறது. சொல்லி காட்டுவதற்கு, என்னுடைய தந்தையுடைய கபரில் நெருப்பு பற்றணும். ஜாஹிலியா காலத்தில் அபூஜஹல் செய்த பத்வா இல்லை, இது அபூலஹபுடைய பத்வா இல்லை. நம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் ஒரு இளைஞருடைய பத்வா. அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்பிர்ஹமுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று சொல்லுமாறு. சின்ன வயதில் வளர்த்து ஆளாக்கி சிரமப்பட்டு வெயில் மழை பாராது பசியை தாங்கி களைப்பை தாங்கி நோயை தாங்கி அடி ஏச்சுக்களை தாங்கி காயங்களை தாங்கி பாம்பு கொத்தி விஷமேறி மௌத்தாகி யானை அடித்து மௌத்தாகி வயலை காவல் காக்கும் பொழுது தேனடிக்க போகும் பொழுது விறகு வெட்ட போகும் பொழுது யானை அடித்து மௌத்தாகி ஷஹீதாகிறார் என்றால் பாவங்கள் தவறு பெரும்பாலும் அந்த நோக்கத்தில் போயிருக்க மாட்டாங்க, நன்மை அனுப்போம். அவர் விறகெடுக்க போயிருக்கிறார், அவர் தேனெடுக்க போயிருக்கிறார், அவர் வயலுக்கு காவல் காக்க போயிருக்கிறார். யாருக்காக? என்னுடைய மனைவி மக்களுக்கு நான் ஏதோ சம்பாதித்து கொடுக்க வேண்டும். இந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் சொல்வது, என்னை வளர்த்து ஆளாக்கியது போன்று பராமரித்தது போன்று இந்த 2 பேருக்கு ரஹ்மத்து செய்வாயாக என்று துஆ செய்ய சொல்கிறான் அல்லாஹ். ஆனா இவன் நோம்போடு இவன் சொல்கிறான், என்னுடைய தந்தையுடைய கபரில் நெருப்பு பற்ற வேண்டும். 2025ஆம் ஆண்டு இந்த ரமலானுக்கு முந்தைய ரமலான் 2 வாரங்களுக்கு நடந்த சம்பவம். ஒன்றுக்கு 2 வீடு வாங்கி கொடுக்கப்பட்ட மகன் நேரலை கொடுக்கப்படுகிறது. சில வேளை அவரே இந்த பயானை நேரலையில் பார்க்கலாம், கேட்கலாம். உங்களுக்கு தான் சொல்கிறேன், உங்கள் போன்றவர்களுக்கு சொல்கிறேன். நடு பசாரு
ஒரு வேலைக்காக தந்தை கூப்பிடுகிறார். 1-2 வீடு, கோடிக்கணக்கான பெறுமதியான வீடு. கூப்பிடும் பொழுது இவர் ஏதோ வேலை பழுவில் இருந்திருக்கிறார். தந்தை கொஞ்சம் வலியுறுத்தி கூப்பிட்டிருக்கிறார். சொல்வதற்கு நாவு கூசுகிறது. மிக மக்கள் சஞ்சாரம் உள்ள ஒரு பஜார் அது. மக்கள் புழங்குகின்ற ரஷ்யான சன நெரிசல் உள்ள ஒரு பஜாரிலே, நடு பஜாரிலே மக்களுக்கு முன்னால் தந்தைக்கு கன்னத்தில் அறைந்தான். எப்படிப்பட்ட பிள்ளைகள்! துனியாவை மாத்திரம் கொடுத்து பிள்ளைகளை மகிழ்வித்த தந்தைமாருக்கு கிடைத்த பரிசு. குரானா, குரான் மதரசாவா, குரான் ஒழுக்கங்களை கற்பிக்கின்ற பெற்றோர்களை மதிக்க கற்றோம் எங்கு? இன்று பெரியவர்களாக இருக்கின்ற நாம் பெற்றோர்களை நாம் மிகவும் கண்ணியமாக நடத்துகிறோம். எங்கு படித்தோம்? எங்கு படித்தரப்பட்டது? எத்தனை வயதில் படித்தோம்? 5 வயதில், 6 வயதில், 7 வயதில், 8 வயதில் லெப்பையிடம் படித்த ஒழுக்கம். குறைந்தது இஸ்லாம் பாடம் நடத்திய மௌலவியிடம் படித்த ஒழுக்கம். இன்று அந்த கோர்ஸ், இந்த கோர்ஸ், அது இது. ஓலவல் முடித்தவுடன் பைக், ஏலவல் முடித்தவுடன் கார், ஸ்காலர்ஷிப் முடித்தவுடன் போன், ஓலவல் முடித்தவுடன் லேப்டாப் வாங்கி கொடுப்பது தவறல்ல. பிள்ளை எதற்காக பாவிக்கிறது என்ற கண்காணிப்போடு, பிள்ளை படிக்கிறதா வேறு வேலை செய்கிறதா என்ற நோட்டடோடு, நோட் பண்ணிக்கொண்டு போதும். என்ன சொல்ல வந்தேன்? எப்படிப்பட்ட பிள்ளைகள் தேவை? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தேவையா, கண்ணான் தேவையா? 2 கண்ணான்களுடைய சம்பவங்களை சொல்லிவிட்டு நமது நாட்டு கண்ணான்களை தெளிவாக சொல்கிறேன். நோன்புவாயோடு தந்தையுடைய கபருக்கு நெருப்பு 10 மாறு பதுவா செய்த ஒரு கண்ணான் இந்த 14 நாட்களுக்குள் நடந்த நடுபசாரில் தன் தந்தையுடைய கண்ணத்துக்கு அடித்து அடுத்த கண்ணான். யார் தேவை? இயக்கங்கள் பயான் தேவை போதும். நான் ஓதிய குர்ஆன் வசனங்களையும் ஹதீசுகளையும் ஞாபகப்படுத்தி நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய அவர்களுடைய ஒரு விடயங்களை சொல்லி இறங்க நினைக்கிறேன். இன்னும் கவனத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான்தாரிகளே, உங்களையும் உங்களுடைய பிள்ளைகள், குடும்பம், மனைவி மக்களை நெருப்பு நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எப்படி பாதுகாப்பது? சொர்க்க நரகம் நம்முடைய கையில இல்லை. சொர்க்கத்துக்குரிய அமலை காட்டிக் கொடுப்பது, நரகத்துக்குரிய அமலை விட்டும் பாதுகாப்பது, தடுப்பது. பிள்ளைகளுக்கு தீனை கொடுங்கள், தக்வாவை கொடுங்கள், ஈமானை கொடுங்கள், குர்ஆனை முதன்மைப்படுத்திக் சொல்லுங்கள். குர்ஆனை முதன்மைப்படுத்திக் சொல்லுங்கள். எந்த துறையில் இருந்தாலும் குர்ஆன் பிளஸ், குர்ஆனுக்கு பின்னால் 1ஆம் நம்பர் போட்டு 1ஆம் இலக்கத்தை போட்டு அதுக்கு மேல் போட்டு எத்தனை சைபர்களை போட்டாலும் பொறுமதி. கண்ணியமானே, நாங்கள் சைபருக்கு மேலால் சைபரை போட்டுக் கொண்டு போனால் பொறுமதி இல்லை. குர்ஆனை முதன்மைப்படுத்தி ஏனைய கலைகளை கொடுங்கள். ஒவ்வொரு நாளையும் குர்ஆனை கொண்டு ஆரம்பியுங்கள். குர்ஆனை முன்மாதிரியாக எடுங்கள். குர்ஆனை படியுங்கள். குர்ஆனிலே சகல கலைகளும் இருக்கிறது என்பதை எல்லோருக்குமா நான் சொல்லிவிட்டு, அந்த நரக நெருப்புடைய விறகுகளே அன்னாசு வல் ஹிஜாரா, மக்களும் கற்களும், மக்களும் கற்களும். கடின சித்தமுள்ள மலக்குமார்கள் தான் அங்கு காவலாளிகள், பொறுப்புதாரிகள். கடின உள்ளமுள்ள, ஒரு கடின போக்குள்ள, ஒரு கண்ணஞ்சமுள்ள மலக்குமார்கள். அல்ல அவர்களுக்கு அப்படி கொடுத்திருக்கிறார். அது அல்லாஹ் கொடுத்த டியூட்டி. அவர்கள் சொல்வதை செய்வார்கள், மாறு செய்ய மாட்டார்கள். தண்ணீர் தாகத்திலே மாலிக் மாலிக் மாலிக், நரக காவலாளி வரக்கூடிய பேர் மாலிக் 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 என்று நரகவாதிகள் கத்துவார்களாம். 1000 வருடங்களுக்கு பிறகுதான் கூப்பிட்டீங்களான்னு கேட்பாராம். 1000 வருடம் என்ன வருடம்? ஒரு நாள் 1000 வருடங்களுக்கு சமமான நாட்களில் 1000 வருடம். நாம் வாழ்ந்தது 50, 60, 70. 1000 வருடங்களுக்கு பின்னால் தான் ஆன்சர் பண்ணுவாரும். என்ன கூப்பிட்டீங்களா? ஓ, தண்ணி 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 கொடுக்கப்படும். தண்ணீர் மாஉன் ஹமீம் கொடுக்கப்படும். மாஉன் ஹமீம்
எப்படிப்பட்ட ஹமீம் என்ற உஷ்ணம், எப்படி உஷ்ணம் என்றால் அந்த குவளையை, தண்ணீர் கப்பை, கோப்பையை முகத்துக்கு பக்கத்தில், வாய்க்கு பக்கத்தில் கொண்டு செல்லும் பொழுது முகத்தில் இருக்கின்ற சதைகள் எல்லாம் கலண்டு தண்ணீரிலே விழும். இந்த நெருப்பை விட்டும் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த நரகத்தை விட்டும் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு தண்டனை. அன்பானவர்களே, அடுத்த ஆயத்தை ஓதினேன். அல் மாலு வல் பனூன், பொருளாதாரம், பணம், காணி பூமி, பிள்ளைகள். ஜீனத்துல் ஹயாத்தி துனியா, துனியாவுடைய ஒரு அலங்காரம், ஒரு பியூட்டி, ஒரு ஃபேன்சி, இல்ல அலங்காரம். வல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத், அடுத்தது அல்லாஹ் சொல்கிறார், நிரந்தரமான மறுமையிலே உங்களுக்கு சேமிப்பா அமைகின்ற நல்ல அமல்கள் இருக்கிறது. குறிப்பாக அதில் வருகின்ற நேரடி தஃசீரில் வருகின்ற சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் போன்ற திக்ருடைய வார்த்தைகள், அவைகளுக்கு கிடைக்கின்ற பாக்கியங்கள் உங்களுக்கு மறுமையிலே சேமிப்பா அமைகின்ற நிரந்தரமான நன்மைகள் இருக்கிறது. கைருன் இன்த ரப்பிக ஸவாபா, அல்லாஹ்விடத்திலே கிரயமாக, கூலியாக கிடைப்பதில் சிறந்தது. என்ன அர்த்தம்? சொத்து செல்வங்கள் அமளிபாத தீனோடு இணைந்தால்தான் அது மறுமையிலே சேமிப்பாக மாறும். அந்த ஆயத்தை மேலெண்ணம் வைப்பதற்கு, ஆதரவு வைப்பதற்கு சிறந்தது நல்ல அமல்கள், தீனுடைய செயல்பாடுகள். அதே ஒழினே ஜீனத்தென்று பிள்ளைகளை இங்கு வர்ணிக்கின்ற அல்லாஹ் அதே பிள்ளைகளை ஃபித்னா, இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பிள்ளைகளும் சொத்து செல்வமும் உங்களுக்கு ஃபித்னா. பித்தனா என்ற விளக்கம் தெரியுமா? 30 வருடங்களாக, 40 வருடங்களாக, 10 வருடங்களாக பித்தனா 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 என்று பயான் கேட்கிறோம். பித்தனாவுக்கு சரியான அர்த்தம் தெரியுமா? விலகிக் கொள்வோமா என்று விளங்கி இருப்பீர்கள் என்றாலும் நான் ஞாபகப்படுத்துகிறேனே. பித்தனா என்றால் சரியான எப்படி அர்த்தம் தெரியுமா? அவருடைய நெருப்பிலே தங்கத்தை, இரும்பை உருக்குவோமே, வாளி செய்வதற்கு, கத்தி செய்வதற்கு, ஆபரணங்கள் செய்வதற்கு, தங்கத்தை, இரும்பை நெருப்பிலே உருக்கும் பொழுது அந்த இரும்பும் தங்கமும் உருகுமே. அப்படி நெருப்பிலே உருகுவதுதான் பித்னா. ஏசி ரூமாக இருக்கும், உள்ளம் அவன் போன்றிருக்கும். வாகனத்தில் ஏசியாகத்தான் இருக்கும், ஆபீஸிலும் ஏசியாக இருக்கும், எல்லாமே ஏசி. ஆனால் உள்ளம் இருக்கும் போரண போன்று, போரண. இதுதான் பித்னா. ஸ்லீப்பிங் டேப்லெட் போடாமல் ஏசி ரூமிலே தூக்கம் போகாது, டென்ஷன், பித்னா. நாட்டாமை மூடைகளை தூக்கிய களைப்பிலே, பேமெண்டிலே, வேக வெயிலிலே குரட்டை விட்டு தூங்குவான். பிரீவியல் டிரைவர் அயரோட்டி விட்டு அதே சீட்டிலே தூங்குவான். நாட்டாமை கரத்தையிலே தூங்குவான். கண்ணியமானவர்களே, படுபாஸ் வேலை செய்வது களைப்பை அந்த கான்கிரீட் தூணிலே, கான்கிரீட்டுக்கு வந்த அந்த கான்கிரீட்டுக்கு மேலே வெயிலே உஷ்ணத்திலே குரட்டை விட்டு தூங்குவான். அந்த பில்டிங் யாருக்காக கட்டப்படுகிறதோ, அந்த நாட்டாமை யாருடைய மூடைகளை இறக்குகிறானோ, அந்த படுபாஸ் யாருக்கு வேலை செய்கிறானோ, அந்த கோலையன் யாருக்காக வேலை செய்கிறானோ, அந்த பஸ்ஸுக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் இல்லாமல் தூக்கம் போகாது. இதுதான் பித்னா. இதுதான் பித்னா. சிறுவர்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் கருத்தனை செலுத்தினார்கள். இறுதியாக சொல்லி முடிக்கின்றவரை மிக கண்காணித்தார்கள், மிக கவனித்தார்கள். உச்சந்தரையில் உள்ளங்காலை கண்காணித்தார்கள், பாவித்தார்கள், பயன்படுத்தினார்கள். 3 நிகழ்வு போதும். 3 நிகழ்வுகள் பாருங்கள். அந்த காலத்து பிள்ளைகள் குர்ஆன் மதரசா ஆரம்பிப்பதற்கு இந்த மஸ்ஜிதுக்கு உட்பட்ட ஊர் மக்கள் ஒத்துழையுங்கள் என்ற கருப்பொருள் தான் என்னுடைய பத்துபா வழங்கப்பட்ட தலைப்பு. ஆங்காங்கே ஓதுகிறீர்கள், ஓதி கொடுக்கிறீர்கள் என்றாலும் மஸ்ஜிதிலே வந்து கூட்டமாக ஓதுகின்ற பொழுது பரக்கத், மலக்குமாருடைய சூழல், அல்லாஹ்வுடைய மாளிகை, கொஞ்சம் நாம் நம்முடைய இவ்வளவு பிரமாண்டமான பஜாருடைய மஸ்ஜிதை குர்ஆன் மதரசாவை உயிர்ப்பிக்கின்ற ஒரு மதரசாவுக்கு இடமளிக்கின்ற, ஒத்துழைப்பு வழங்குகின்ற பெற்றோர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதைத்தான் நான் ஒரு தோரணையிலே பேசிக் கொண்டு வருகிறேன். இந்த மஸ்ஜிதில் இந்த முஹர்ரமோடு இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் மதரசா ஆரம்பிப்பதற்கு வந்திருக்கின்ற பெற்றோர்கள் இங்கு இப்பொழுது சந்திக்க வேண்டியவர்களை சந்தித்து அதற்குரிய போம் இருந்தால் எடுத்து தன்னுடைய பிள்ளையுடைய பெயரை கொடுத்துவிட்டு நீங்கள் போக வேண்டும்.
என்பது என்னுடைய உருக்கமான பணிவான வேண்டுகோள். அம்ர் இப்னு சலிமா என்ற ஒரு சின்ன சஹாபியை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். கூட்டிக் கொண்டு வரும்பொழுது அவர் முஸ்லிமே இல்லை. சம்பவத்தை நல்லா பாருங்க. முஸ்லிம் இல்லாத ஒரு குழந்தை, 6 வயது ஒரு கருத்திலே, 7 வயது ஒரு கருத்திலே, 8 வயது என்று சொன்ன இமாம்கள் குறைவு, 7 வயது. முரு அவுலாது சலவம் 7 வயதில் தொழுகை ஏவுங்கிறது அந்த வயது. ஆனால் முஸ்லிம் இல்லை. ஆச்சரியமான சம்பவம். நன் முஸ்லிம் பிள்ளை, முஷ்ரிக்கான பிள்ளை அம்ரு கூட்டிக் கொண்டு வந்து சொல்லுகிறார்கள் நபியுடன். இப்பொழுதுதான் களிமா சொல்ல போகிற அந்த குடும்பம் இஸ்லாத்துக்கு வரப்போகிறது. குர்ஆனுக்கு அந்நிய சமூகமே அந்த காலத்திலே ஆசை வைத்தது. பிரமத சமூகமே குர்ஆனை படித்தது, பாடமாக்கியது. மற்றவர்கள் இன்னும் முஸ்லீமாக இவருடைய குடும்பம் இஸ்லாத்துக்கு வரவில்லை. இவரே குர்ஆனில் எத்தனை சூறாக்கள் பாடம் சிபுல் செய்திருந்த அந்த பிள்ளை. அப்படியா? எப்படி மகன் பாடமாக்கிறீங்க? எப்படி ராஜா பாடமாக்கிறீங்க? இல்ல, முஸ்லிம்கள் பயணிக்கின்ற பயணத்திலே எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு, தண்ணி எடுக்கின்ற இடம், அங்கே ஓய்வெடுப்பார்கள் உங்களுடைய தோழர்கள். அந்த இடத்துல அவர்கள் உட்கார்ந்து இருப்பார்கள், ஓய்வெடுப்பார்கள், தங்குவார்கள். அவர்கள் சிலர் குர்ஆன் ஓதி கொண்டிருப்பார்கள். நான் அந்த இடத்துல விளையாடி கொண்டிருப்பேன். விளையாடி அவருடைய சபையிலிருந்து அவர்கள் ஓதுவதை கேட்டு கேட்டு பாடமாக்கிறேன். குர்ஆனே இல்லை, குர்ஆன் எழுத்து மூலம் இல்லை, குர்ஆனை வார்த்தையால் கேட்டு முஸ்லிம் இல்லாத பிள்ளை இப்படி செய்கிறது. அப்படியா? திறமை உள்ள ஒரு பிள்ளை அடையாளம் கண்டார்கள், கலிமாவை சொல்லி கொடுத்தார்கள், செக் பண்ணினார்கள், டெஸ்ட் பண்ணினார்கள். அவர் உண்மையிலேயே பாடமாக்கி இருக்கிறார். என்னென்ன பாடம் ஓதி காட்டுங்கள், ஓதிக்கார் இன்றை வைத்தார்கள். உடனே 7 வயதில் அவருடைய மஹல்லாவுடைய மஸ்ஜிதுடைய பிரதான இமாமாக நியமிக்கப்பட்டார்கள். சாதனை சாதனை. அன்று கலிமா எந்த அளவு சின்ன பிள்ளை என்றால் பின் சப்புகளிலே, பின் சப்புகளிலே பெண்களும் சொல்லுவார்கள். இவர் ருக்கு சுஜூதுக்கு போகின்ற பொழுது இவருடைய ஆடை கொஞ்சம் இடுப்பு பகுதியில் பணிந்திருக்கும். இவருடைய இடுப்பு பகுதி கொஞ்சம் இடுப்புக்கு கீழே உள்ள கொஞ்சம் மறைக்க வேண்டிய பகுதியுடைய ஓரங்கள் எல்லாம் விளங்கும். அவருக்கு அது உணர முடியாத அளவு சின்ன வயது. பெண்கள் பின்னிருந்து செய்தி அனுப்புவார்கள், உங்களுடைய இமாமுடைய மறைவிடத்தை கொஞ்சம் மறைத்துக் கொள்ள சொல்லுங்கள். அந்த அளவு சின்ன பிள்ளை. குர்ஆன் உயர்த்தியது. 7 வயதில் நபியவர்களுடைய பொறுப்பில் இமாமாக நியமிக்கப்பட்டார்கள். இவருடைய அன்பானவர்களே, சின்ன பிள்ளைடைய ஒழுக்கத்திலே கவனம் செலுத்தினார்கள். ஒரு பிள்ளை அபோமன் சொல்லக்கூடிய பிள்ளை சாப்பிடுகிறது, அல்லது உமருக்கு நபி சலமா சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அங்கும் இங்கு கையை சுத்தி சாப்பிடுகிற சகனிலே நோட்டமிட்டார்கள். பிள்ளைகளுடைய ஒழுக்க நெறி எவ்வளவு முக்கியம். சாப்பிட்டு முறைகளை கவனித்துவிட்டு, யா குலாம், ராஜாவே, செல்லமே, சின்ன குழந்தைகளையும் பிள்ளைகளையும் தன்னுடைய பரக்கத்தான சகனிலே உட்கார வைத்து சாப்பிட இடமளித்தார்கள் என்பது ஒரு உதாரணம். நீ பிஸ்மி சம் இல்ல, பிஸ்மி சொல்லு ராஜா. 2 கைகளையும் போட்டு சாப்பிட்டார். நீ வலது கையால் சாப்பிடு மகனே, நீ உன்னுடைய பகுதியால் சாப்பிடு. சகனிலே அங்குமிங்கும் கைகளை உலாவி சாப்பிடாது. 3 புத்திமதிகளை 7-8 வயது, அதைவிட குறைவு சம்பவத்தில் வருகின்ற பொழுது 7-8 வயது கீழ்பட்ட பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஒரு 6-7 வயது பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த பிள்ளை பெரிய ஆளாகி சஹாபியாகி அந்த பிள்ளை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறது, ஒரு கருத்தை சொல்கிறது, பெரிய ஆளாகி சொல்கிறது. நான் ஆரம்பத்திலே சில கேள்விகளை கேட்டு பதில் சொன்னேனே, அதற்கான சான்று எத்தனை வயதில் உதவி படித்தோம், எத்தனை வயது பெயர் பாடமாக்கி, எத்தனை வயது வச்சாச்சு பாடமாக்கினோம், எத்தனை வயதில் இஸ்லாத்துடைய கடமைகளை, இமானுடைய கடமைகளை, உதவுடைய கடமைகளை, உதவி முடிக்கக்கூடிய காரியங்களை படித்தோம் என்று சொன்னேனே. அந்த வயதில் படித்தவர் சொல்லுகிறார், பெரிய ஆளாகி வாப்பாவாகி அப்பாவாகி சொல்கிறார், இன்று வரைக்கும் அதே முறையில் தான் சாப்பிடுகிறேன். இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து. அல்ல இல்மு ஃபி ஸிகர் கல் நக்ஷி அலல் ஹஜர். இதற்கு தோதுவான அரபு பழமொழி. இளமையில் சிறு வயதில் கற்பிக்கப்படுகின்ற பாடங்கள் கல்லில் செதுக்குவது போன்று. அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களை கூட கூட்டிக் கொண்டு இமாமுடைய பாடத்தை படித்துக் கொண்ட சம்பவங்களை உலமாக்கள் பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பேசியிருப்பார்கள். அவற்றையும் சிந்தனைக்கு எடுப்போம். எனவே நம்முடைய இந்த மஸ்ஜிதிலே நிர்வாகம் முன்வந்திருக்கின்ற உலமாக்களுடைய வழிகாட்டலிலே முன்வந்திருக்கின்ற இந்த குர்ஆன் மதரசாவை உயிர்ப்பிக்கின்ற அந்த திட்டத்துக்கு இந்த மஸ்ஜிதுக்கு உட்பட்ட, இந்த மஸ்ஜிதுடைய எல்லைக்கு உட்பட்ட அந்த பெற்றோர்கள் நீங்கள் பங்களிப்பு வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசப்பட்ட விடயங்களை நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலும், நம்முடைய சந்ததியுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க செய்வானாக. தலைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மணி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உறவினருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக,
சகோதர சகோதரருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. உண்மையான ஈமானை தருவாயாக. இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக. உன்னுடைய குர்ஆனை கண்ணியப்படுத்தக்கூடிய பக்குவத்தை தருவாயாக. குர்ஆனை அடிப்படையாக முன்மாதிரியாக கொண்டு நம்முடைய துறைகளை அமைக்க கிருபை செய்வாயாக. குர்ஆனோட லைட்டை தருவாயாக. நம்முடைய நாளுடைய ஆரம்பமும் நாளுடைய முடியும் குர்ஆனை ஆக்கி அருள்வாயாக. குர்ஆனுடைய கலைகள் எங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க செய்வாயாக. எந்த துறையிலே, எந்த வியாபாரங்களிலே, எந்தெந்த திசைகளில் நாங்கள் சென்றாலும் குர்ஆனை முன்னுதாரணமாக கொண்டு நம்முடைய துறைகளை சிறப்பிக்க கிருபை செய்வாயாக. முடிகின்ற இந்த வருடத்தை நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட வருடமாக கபூல் செய்வாயாக. நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வருடமாக கபூல் செய்வாயாக. நம்முடைய நோய்களுக்கு நிவாரணம் கிடைத்த வருடமாக ஆக்குவாயாக. நம்முடைய கடன்கள் நிறைவேறிய வருடங்களாக ஆக்குவாயாக. நம்முடைய கவலைகள் இல்லாது போன ஒரு வருடமாக்குவாயாக. வருகின்ற புத்தாண்டை முஹர்ரம் தொடக்கம் மௌத்து வரைக்கும் செழிப்பான, ஒளிமயமான, பரக்கத்தான, ஆரோக்கியமான, நம்முடைய சந்தோஷம், மகிழ்ச்சிகள் பேரிட்டு நமக்கு கிடைக்கின்ற, தெளிவாக கிடைக்கின்ற நல்ல சந்தோஷமான, பாக்கியமான வருடமாக அந்த வருடத்தை அமைத்து தருவாயாக. ஈமாடன் வாழ்ந்து கலிமாடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவாயாக. வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.